பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகிறது 2022 முதலாவது MCQ. இந்த கேள்வியில் பாருங்கள், பின்வரும் இலத்திரன் தாண்டல்களில் இது ஐதரசன் கோட்டு நிறமாலையின் கட்புல பிரதேசத்துக்குரியது. ஸோ கட்புல பிரதேசம் வினவப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஐதரசன் நிறமாலையில் பொதுவாக உள்ள தொடர்களில் நாம் லைமன் தொடர் கதைக்கிறோம், பாமர் தொடர், பாசன் தொடர். இதில் லைமன் தொடர் யூவி பிரதேசத்துக்குரியது, பாமர் தொடர் கட்புல பிரதேசத்துக்குரியது, பாசன் தொடர் IR செங்கீழ் பிரதேசத்துக்குரியது. ஆகவே எங்களுக்கு தெரியணும், கட்புல பிரதேசம் வினவப்பட்டிருக்கத்தால் ஒரு பிள்ளை பாமர் தொடரை கருத வேண்டி வரும். நிறமாலையின் பாமர் தொடர். உங்களுக்கு தெரியும், நிறமாலையில் ஒரு தொடர் உருவாகிறது. வெளிச்சக்தி மட்டங்களில் இருந்து இலத்திரன்கள் ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டத்தை நோக்கி தாண்டல் அடைகின்ற பொழுது வெளிவிடப்படுகின்ற கதிர்ப்புகள் தான் ஒரு தொடருக்குள்ளே வரும். வெளிச்சக்தி மட்டங்களில் இருந்து இரண்டாம் சக்தி மட்டத்தை நோக்கி, இது N=1, இது N=2 எடுத்தோம் என்றால், வெளிச்சக்தி மட்டங்களில் இருந்து இரண்டாம் சக்தி மட்டமாக நோக்கி இலத்திரங்கள் வருகின்ற பொழுது வெளிவிடப்படுற கோடுகள் தான், வெளிவிடப்படுகின்ற சக்தி கதிர்ப்புகள் தான் பாமர் தொடரில் பெறப்படும் கோடுகளாக பெறப்படும். எனவே கட்புல பிரதேசத்துக்குரிய கோடு எங்கள்கிட்ட வினவப்பட்டிருக்கத்தால் ஒரு பிள்ளை யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், அதாவது இலத்திரன் தாண்டல் வெளிப்படிகளில் இருந்து இரண்டாவது படி N=2 நோக்கி வர வேண்டி வரும். எனவே நாங்கள் இதுக்கு பொருத்தமான விடையாக முதலாவது விடையை பார்த்திங்கன்னா பாசன் தொடர்ற கோடாக இருக்கும். பிகாஸ் மூணாவது நோக்கி வருது. இரண்டாவது பார்த்திங்க எங்களுக்கு வர முடியாது. அதே மாதிரி மூணாவது விடையை பார்த்திங்கன்னா N=1 N=2. ஸோ நாங்கள் படிக்கிறது காலில் நிறமாலை. ஸோ N=1 என்பது உறிஞ்சல் நிறமாலைக்கான கோடு, இலத்திரன் உள்ளிருந்து வெளியில் போகிறது. ஸோ எங்களுக்கு அது பொருத்தமற்றது. அடுத்து N=3 2 முதலாம் சக்தி மட்டத்துக்கான தாண்டல் உங்களுக்கு தெரியும், லைமன் தொடருக்குரியது. எனவே எங்களுக்கு பொருத்தமான விடை இரண்டாவது விடை பொருத்தமானது. N=4 N=2. எனவே இரண்டாவது விடை பொருத்தம் பாமர் தொடர்ற கோடாக இருக்கும். அதே வேளையில் உங்களுக்கு தெரியும், பாமர் தொடர்ற இரண்டாவது கோடு, அது பாமர்ற முதலாவது கோடு N=3 N=2 சிவப்பு நிறமான கோடு. அதே மாதிரி பாமருடைய இரண்டாவது கோடு பச்சை நிறமான கோடு, அதாவது N=4 N=2 கூடிய கோடாக இருக்கும். எனவே எங்களுக்கு பொருத்தமான விடை இரண்டாவது.